ஆனால் இவ்வளோ நாள் நல்லா இருந்தேன் சார், நேற்றுக்கு தான் எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கால் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுச்சு, காலில் உணர்வே இல்லை, என்னால் நடக்கவே முடியல. கடைசி நேரத்தில் வரும்போது ஒரு பிரச்சனைக்கு வைத்தியம் பண்ணும்போது மற்ற பிரச்சனைகளும் கூட சேர்ந்து வர்றதுனால அவங்களுக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது நாளாக அந்த மாதிரி இருக்க நபர்களில் ஒரு 20-30% வந்து கால் ஆம்புடேஷன் போகிற அளவுக்கான ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் தள்ள விட்றாங்க. பிளட் கிளாட் ஆகிறதுக்கு ஒரு நாளில் வரதில்ல, அதெல்லாம் வந்து 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் வரக்கூடிய பிரச்சனையை அதையும் மிஸ் பண்ணிவிட்டு கால் இழப்பு ஏற்படக்கூடிய கடைசி நேரத்தில் வரதுனால தான் எங்களால் காப்பாற்ற முடியாமல் போகுது. நம்ம போன வீடியோவில் டயபெட்டிக் ஃபுட் அட்டாக்கை பற்றி பேசணும். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் எதனால் வந்து இரத்த ஓட்டம் கம்மியாகுது, என்ன விதமான காரணங்களால் காலில் இரத்த ஓட்டம் கம்மியாகலாம், அதுக்கு வந்து இது மாதிரி விதவிதமாக இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படுற காரணங்களை நம்ம எப்படி வந்து முன்கூட்டியே சிம்டம்ஸ் வந்து அறிஞ்சிக்கிறத பற்றி நம்ம பேசலாம். காலில் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது பிரச்சனையை பொறுத்தவரை இன்றைக்கி சுகர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஒரு நபருக்கு சுகர் வந்துச்சுன்னா காலில் வந்துட்டு ஆறாத புண்கள் வர்றது, இதே வந்து அவங்க அதை கவனிக்க தவறிட்டாங்கன்னா அது நாளாக அந்த மாதிரி இருக்க நபர்களில் ஒரு 20-30% வந்து கால் ஆம்புடேஷன் போகிற அளவுக்கான ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் தள்ள விட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு சைலண்ட்டாக வந்து ஹார்ட்டில் பிளாக்ஸ் வருது. இதே மாதிரி காலில் இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுறது வந்து சைலண்ட்டாக ஹார்ட்லேயும் பிளாக்ஸ் இருக்கும், பிரெயினுக்கு போகிற பிளட் செல்லையும் பிளாக்ஸ் இருக்கும், கிட்னிக்கு போகிற பிளட் செல்லையும் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து காலில் இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் மற்ற உறுப்புகளுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுறதுனால மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ், ஒரு பிரச்சனையை தொட்டோம்னா இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு பிரச்சனை தொட்டால் இன்னொரு பிரச்சனை வரும். அவங்க கடைசி நேரத்தில் வரும்போது ஒரு பிரச்சனைக்கு வைத்தியம் பண்ணும்போது மற்ற பிரச்சனைகளும் கூட சேர்ந்து வர்றதுனால அவங்களுக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஏன் இந்த மாதிரி இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுறங்கிறது வந்து நம்ம வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசலாம். இப்போ இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வயதான நபர்கள், அவங்க வெஜிடேரியனாக கூட இருக்கலாம், சுகர் இல்லாமல் இருக்கலாம், பிபி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வயது ஆக 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 இரத்த நாளங்களில் கண்டிப்பாக வந்து சுருக்கம் ஏற்பட்டு அடைப்பு ஏற்படும். ரெண்டாவது வந்து சுகர் வந்த பேஷண்ட்ஸ் ஹை ரிஸ்க். மூணாவது பிபி வந்த நபர்களும் இவங்களாம் ஹை ரிஸ்க். ஸ்மோக்கர்ஸ், ஆல்கஹால், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்க நபர்கள், ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த நபர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆன நபர்கள், ஸ்ட்ரோக் வந்த நபர்கள்லாம் இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து இந்த இரத்த நாளங்கள் வந்து ஏற்படக்கூடிய அடைப்புகள் பார்க்கும்போது 3 விதமான காரணங்கள்னால இரத்த நாளங்களில் சுருக்கம் ஏற்படுது. ஒரு காரணம் காமனாக பார்க்குறது வந்து காலில் வந்து அந்த இரத்த நாளங்களுக்கு உள்ளார கொழுப்பு சத்து படிகிறதுனால அந்த இரத்த நாளங்கள் வந்து விரிவடையக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு ஹார்டாகி அந்த இரத்த நாளங்கள் வந்து சுருக்கம் ஏற்பட்டு கொலஸ்ட்ரால் சேர அதால் வந்து இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு அந்த பல்சேஷன் வந்து கம்மியாயிடும். பல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு காரணம் கொழுப்பு சத்து படிய அது ஹார்டாகிடும். இரத்த நாளங்கள் ஹார்டாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சைஸும் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டம் கம்மியாக போகிறது மட்டும் இல்லாமல் அதோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாகிறதுனால காலுக்கோ மற்ற உறுப்புகள் போகக்கூடிய இரத்த ஓட்டங்கள் அது சேர வேண்டிய இடத்துல சேரதில்லை. ஒரு ப்ரெஷரே இல்லாமல் சாதாரணமாக சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு மட்டும் போதுமான அளவு இரத்த ஓட்டம் இனிஷியலாக அந்த மாதிரி கம்மியாகி வெளியில் தெரியாமல் இருக்கும். இது வந்து கொழுப்பு சத்து படிகிறதுனால. ரெண்டாவது வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு காலில் கொழுப்பு சத்து படிஞ்சதுக்கப்புறம் அந்த இரத்த நாளங்களில் எலும்புக்குள்ளார இருக்கக்கூடிய கால்சியம் மாதிரி அந்த இரத்த நாளங்களில் சுண்ணாம்பு சத்து கம்ப்ளீட்டாக படர்ந்து அந்த இரத்த நாளங்களே வந்து எலும்பு மாதிரி ஹார்டாகிடும். கொழுப்பு சத்தில் அடைப்புறது ஒன்று, கால்சியம்னால இரத்த நாளங்கள் வந்து ஹார்டாகிடும், ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். கொலஸ்ட்ராலோட இது கால்சியம் சத்து படிகிறது வந்து வைத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இரத்த நாளங்கள் வந்து எலும்பு மாதிரி ஹார்டானால் எப்படி ரத்தம் போகும், சுருக்கம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஹார்டாகி அதால் வந்து விரியவே அடைய முடியாது, அப்படியே டைட்டாக இருக்கும். உள்ளே ரத்தம் போகிறதே கம்மியாகிடும். ரத்தம் வந்து உள்ள பாதையோட சைஸும் கம்மியாகி இரத்த நாளங்கள் வந்து அப்படியே இறுகி போய் டைட் ஆகிறதுனால அந்த இரத்த நாளங்கள் போக வேண்டிய இடத்துல இரத்த ஓட்டம் போகாமல் அவங்களுக்கு கால் இழப்பு ஏற்படைய வாய்ப்புகள் அதிகம். மூணாவது வந்து முக்கியமான பாயிண்ட் பார்க்கும்போது ஒரு சில நபர்கள் வந்துட்டு இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படும், ஆனால் வந்து தொந்தரவு வந்து பெருசாக தெரியாது, வெளில தெரியாமல் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த அடைப்பு ஏற்படுற இடத்துல இருந்து நேச்சுரலாகவே அந்த அடைப்பை தாண்டி வேறு பக்கம் போகிறதுக்கு மாற்று பாதைகள் இயற்கையாகவே உருவாயிடுது. நம்ம எப்படி ரோடு வேலை செய்கிறாங்கன்னா சைடில் ஒரு மாற்று பாதை வழியாக போகிற மாதிரி இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டால் அது சைடில் வேறு பாதையை கண்டுபிடிச்சி அது போக வேண்டிய இடத்துக்கு மாற்றி போயிட்டுருக்கும். இது பேர் கொலாட்ரல் சர்க்குலேஷன் சொல்லுவோம். மாற்றுப்பாதைகள் வழியாக இயற்கையாகவே அடைப்பு ஏற்பட்ட இரத்த குழாயை மீறி வேறு ஒரு பக்கம் டைவர்ட் ஆகி ரத்தம் போக வேண்டிய இடத்துக்கு கம்மியாக தான் போகும், ஆனால் வந்துட்டு போதுமான அளவு போகுமே தவிர கம்மியாக தான் போகும். இந்த மாதிரி நபர்களுக்கு
2 விஷயத்தினால வந்து ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படலாம். அந்த ஏற்கனவே அடைப்பட்ட இடத்துல ரத்தம் உறைஞ்சு போய் பிளட் கிளாட் ஆகி அந்த ரத்தம் போறது டப்புன்னு அடைச்சுக்கும். ஸோ ஏற்கனவே ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டு சுருக்கம் ஏற்படுற நபர்கள் தொந்தரவு தெரியாம வெளியில இருக்கலாம். ஆனா இவ்வளோ நாள் நல்லா இருந்தேன் சார். நேத்திக்கு தான் எனக்கு திடீர்னு ஒரு மாரி ஆயிடுச்சு. கால் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. கால்ல உணர்வே இல்ல. என்னால நடக்கவே முடியல. கால் நைட்டு தூங்கவே முடியல. நைட் ஃபுல்லா அவ்ளோ வலி. உயிர் போற வலி அவ்வளோ வலி. கால் ஜில்லுன்னு ஆயிருக்கு. என்னுடைய கால்ல இருக்கக்கூடிய தோல் கலர் வந்து கருத்து போகுது. விரல்லாம் கருத்து போகுது. திடீர்னு நேத்திக்கு நல்லா தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காலே வந்து தூக்கவே முடியல. மூவ் பண்ணவும் முடியல. அவ்வளோ வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர நபர்கள் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படும். அந்த அடைப்புக்கு உள்ளார இன்னொரு ரத்தம் உறைஞ்சு போய் பிளட் கிளாட் ஆகி அந்த பாதையை வந்து ஏற்கனவே அந்த சைடில் போன பாதையும் அடைச்சிக்கிட்டு டப்புன்னு வந்து சிம்டம்ஸ் வந்து ஒரு 5 பங்கு 10 பங்கு அதிகமாகி ரொம்ப அவதிப்பட்டு வர நபர்களும் பார்க்குறோம். ஏன்னா முன்கூட்டியே அவங்க ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுறதை கவனிக்க தவறிடுறாங்க. நம்ம போகிறோம் பரவாயில்ல, வாழ்க்கையை டெய்லி மேனேஜ் பண்ணுறோம் இருக்கிற நபர்களுக்கு என்றைக்கா ஒரு நாள் அடைப்பு ஏற்பட்ட நபர்களில் பிளட் கிளாட் வரதுனால இன்னும் தொந்தரவு அதிகமாகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 விதமான பிரச்சனைகள். கொழுப்பு சத்து ஸ்லோவாக படிஞ்சு ரத்த நாளங்கள் சுருக்கம் ஏற்படலாம். அதுக்கு மேலே வந்து சுண்ணாம்பு சத்து, கொழுப்பு சத்தோட சுண்ணாம்பு சத்தும் அது மேலே படர்ந்து கால்சிஃபைட் பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். ரத்த நாளங்கள் வந்து எலும்பு மாதிரி கல் மாதிரி ஆகிறதுனாலே ரத்த நாளங்களாக கீழே போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகலாம். 3வது சைலண்ட்டாக ரத்த குழாயில் அடைப்பு இருக்கும். அது மாற்றுப்பாதை வழியாக ரத்தம் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பிரச்சனை தீவிரமாகி ஒரு ரத்தம் உறைஞ்சி போய் அந்த பாதையை அடைக்கிறதுனால சைடில் மாற்றுப்பாதைகள் போகிற அந்த ரத்த நாளங்களும் டப்புன்னு அடைப்பு ஏற்பட்டு பிரச்சனையோட தீவிரம் 5 பங்கு 10 மடங்கு அதிகமாகி கால் வந்து இழப்பு ஏற்படைய வாய்ப்புகள் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 விதமான ரத்த நாளங்கள் ஏற்படைய அடைப்புகளை வந்து நீங்கள் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட வந்தீங்கன்னா தான் இதில் என்ன கேட்டகரின்னு பார்த்துட்டு நம்ம வைத்தியம் பண்ண முடியும். ஏன்னா 3 விதமான காரணங்களுக்கும் 3 விதமான வைத்திய முறைகளோ இல்லை பல விதமான வைத்திய முறைகள் இருக்குது. ஸோ அதில் என்ன டைப்பு நீங்கள் மாதிரி அடைப்பு ஏற்பட்டு வரங்கிறது தகுந்த மாதிரி தான் வைத்தியம் பண்ணக்கூடிய முறைகளே மாறும். ஸோ அதனால் நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் உள்ளார அடங்கி இருக்கிறத நம்ம வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு டிலேடாக வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் எப்படி வராங்கன்னா நடக்கவே முடியாமல் 10 மீட்டர் 20 மீட்டர் கூட நடக்க முடியாமல் இடுப்பில் வலியோ தொடையில் வலியோ இல்லை முட்டிக்கீழே வலியோ பாதத்தில் வலியோ நடக்க முடியாமல் இருக்குது. நைட்டு வந்து கால் வந்து தொங்க போட்டால் தான் ரத்தம் கீழே போகும். பூமி இழுக்கும் போது நேராக படுத்தாங்கன்னா கூட ரத்த ஓட்டம் போகாத அளவுக்கு தீவிரமாக இருக்கும். இது பேர் வந்து நாக்டர்னல் பெயின், ரெஸ்ட் பெயின் சொல்லுவோம். கால் வீங்கி போயிடும். லாஸ்ட் ஸ்டேஜில் வராங்க. ஸோ ரெஸ்ட் பெயின், இஸ்கிமிக் பெயின், ஆறாத புண்களோட இவ்வளோ அடைப்பை தாண்டி நான் சொன்ன அடைப்புகள் வரதுக்கு பல ஆண்டு காலம் ஆகலாம். பிளட் கிளாட் ஆகிறதுக்கு ஒரு நாளில் வரதில்ல. அதெல்லாம் வந்து 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் வரக்கூடிய பிரச்சனையை அதையும் மிஸ் பண்ணிவிட்டு கால் இழப்பு ஏற்படக்கூடிய கடைசி நேரத்தில் வரதுனால தான் எங்களால் காப்பாற்ற முடியாமல் போகுது. இந்த முன்கூட்டியே நம்ம வரும்போது ஸ்க்ரீன் பண்ணும்போது யார் ஸ்க்ரீன் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இவங்களாம் வந்துட்டு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து செக் பண்ணும்போது தான் சிம்பிள் டாப்லர் டெஸ்ட் இதுக்கான டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஈஸியாக கண்டுபிடிச்சி நான் சொன்ன மாதிரி விதவிதமான பிரச்சனைக்கு விதவிதமான வைத்திய முறைகள் இருக்குது. இதில் பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நிற்கிறது காரணம் இதில் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணி லேட்டாக வராங்க. வைத்தியம் பண்ணுறதுக்கு முறைகள் இருக்குது, அது எங்களுடைய கடமை. பட் எப்போ வரணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இதில் வந்து மிஸ் பண்ணுறதுனால தான் லேட்டாக வராங்க. அதுதான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனையை முன்கூட்டியே வந்து பார்த்து ஸ்க்ரீன் பண்ணி டிடெக்ட் பண்ணி கரெக்டான டைமில் கரெக்டான வைத்தியம் பண்ணி காலை காப்பாற்றுற முயற்சியை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. தேங்க்யூ.